அச்சுதானந்தாய நம ஆனந்தாய நம கோவிந்தாய நம நாராயணாய நம மாதவாய நம கேசவாய நம மதுசூதனாய நம கோவிந்த நாமம் சங்கீர்த்தனம் கோவிகரமண கோவிந்தா கோவிந்தா. பாண்டவர்களை வஞ்சனையினாலே சூதாடி அவர்கள் பெற்ற செல்வங்களை எல்லாம் கவர வேண்டுமே என்று துரியோதனன், சகுனி, துச்சாதனன், திருதராஷ்டிரன் எல்லாம் முடிவெடுத்தார். விதுரராழ்வார் எவ்வளவு சொல்லி பார்த்தும் துரியோதனன் கேட்கவில்லை. இதனாலே மடல் எழுதி அந்த விதுரராழ்வார் கையிலே கொடுத்து பாண்டவர்களை இந்திரபிரஸ்திலே இருந்து அஸ்தினாபுரத்திற்கு அழைத்து வர வேண்டும் என்று முடிவெடுத்து பாண்டவர்கள் அழைப்பிப்பதற்காக விதுரராழ்வார் மடலை எடுத்துக்கொண்டு செல்கிறார். துரியோதனன் எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லையே. ஆனால் பாண்டவர்களிடத்திலாவது சொல்லலாம், அவர்களாவது தடுத்து நிறுத்தலாம் என்று அங்கே செல்லலாம் என்று முடிவெடுத்தார் விதுரராழ்வார். அதனாலே அஸ்தினாபுரத்திலே இருந்து புறப்பட்டார் இந்திரபிரஸ்தத்திற்கு. பாண்டவர்களை நோக்கி பாண்டவர்களை காண்பதற்காக திருதராஷ்டிரன் கொடுத்த மடலை எடுத்துக்கொண்டு செல்கிறார். இந்திரபிரஸ்தை சென்றடைந்தார் விதுரராழ்வார். தர்ம, பீம, அர்ஜுன, நகுல, சகாதேவன் எல்லாரும் சந்தோஷம். ஏன்னா சித்தப்பா விதுரராழ்வார் சித்தப்பா வந்திருக்கிறாரே, சித்தப்பா வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், பயணமெல்லாம் எவ்வாறு இருந்தது, களைப்பாக இருந்ததா, நன்றாக இருந்ததா என்று விதுரராழ்வாரை பார்த்து விசாரிக்கிறார். அப்போ தர்மர் எல்லாம் கேட்கிறார், விதுரர் சித்தப்பா அஸ்தினாபுரத்திலே இருக்கிற துரியோதனன் தம்பி நல்லா இருக்கிறான, அவனுடைய தம்பிமார்கள் எல்லாம் நல்லா இருக்கிறார்கள, கர்ணன் நல்லா இருக்கிறான, சகுனி மாமா நல்லா இருக்கிறான, பெரியப்பா திருதராஷ்டிரன் நல்லாக இருக்கிறாரா, பெரியம்மா காந்தாரிய அம்மா பெரியம்மா நன்றாக இருக்கிறார்கள், எல்லாரையும் நல்லா விசாரிக்கிறார். ஏன்னா மனசுல ஒண்ணும் இல்லை, வஞ்சனை இல்லாத மனசு, வஞ்சனையோடு அவர்கள் இருக்கிறார்கள், கௌரவர்கள் வஞ்சனையோடு இருக்கிறார்களே என்று இல்லாம பாண்டவர்கள் நலத்தை விசாரிக்கிறார்கள். அஸ்தினாபுரத்திலே ஆட்சியெல்லாம் எவ்வாறு இருக்குது, மக்கள் எல்லாம் நல்லா இருக்கிறாரா, எல்லாரும் நன்றாக இருக்கிறார்களா என்று விதுரராழ்வாரை பார்த்து கேட்கிறார். அப்பதான் விதுரராழ்வார் கண் கலங்குகிறார். மகனே, பாண்டவர்களே, நீங்கள் எல்லாம் அவருடைய நலனை அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களே பாண்டவர்களே. ஆனால் அந்த கௌரவர்கள் எல்லாம் உங்களை அழிப்பதற்காகவே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வஞ்சனை எண்ணத்தினாலே அவர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், உங்களை அழிப்பதற்காக. மகனே, பாண்டவர்களே, தர்மா, இந்த மடலைப்பார், அவர்கள் கொடுத்தனுப்பிய மடலைப்பார் என்று கண்கலங்கி சொல்கிறார் விதுரராழ்வார். விதுரராழ்வார் கொடுத்த மடலை தர்மன் வாங்கி பார்க்கிறார். அதிலே துரியோதனன் மண்டபம் கட்டியிருக்கிறான். அந்த மண்டபத்தை காண வர வேண்டும் என்று திருதராஷ்டிரன் எழுதியிருக்கிறாரு. என் மகன் துரியோதனன் மாளிகை கட்டியிருக்கிறான், மண்டபம் கட்டியிருக்கிறார். என் அருமை தம்பி பாண்டுவின் புத்திரர்களே, நீங்களெல்லாம் அந்த மண்டபத்தை, மாளிகை, என் மகன் கட்டிய துரியோதனன் கட்டிய மாளிகையை வந்து பார்க்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார்களே. சித்தப்பா, விதுரர் சித்தப்பா, துரியோதனன், என் தம்பி துரியோதனன் மாளிகை கட்டியிருக்கிறானே, அதை காண்பதற்கு தானே என்னை வர சொல்லி இருக்கிறார் பெரியப்பா திருதராஷ்டிரன். இதுல என்ன சந்தோஷமான செய்தி தானே அப்பா, சித்தப்பா, விதுரராழ்வாரே, இதற்கு ஏன் நீங்கள் கண் கலங்குகிறீர்கள்? மகனே, பாண்டவர்களே, வஞ்சனை இல்லாத மனதோடு இருக்கிறீர்களே பாண்டவர்களே. அந்த துரியோதனன் உங்களை மாளிகை கட்டி இருப்பதற்கு காண்பதற்காக வர சொல்லி இருக்கிறார். இல்லை தர்மா, என் அண்ணன் பாண்டுவின் புத்திரர்களே, அந்த மாளிகையை காண்பதற்கு உங்களை அழைக்க வேண்டும். அந்த மாளிகையை காண்பதற்காக நீங்கள் வர வேண்டும். அப்பொழுது அங்கே சூதாடி நீங்கள் பெற்ற செல்வங்களை எல்லாம் கவருவதற்காக சகுனியானவன் வஞ்சனை திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறானடா.
மகனே, எனக்கு கண் கலங்குகிறதடா என்று சொல்லி அழுகிறார். அப்பா, சித்தப்பா, இதுல என்ன இருக்கிறது? அப்பொழுதுதான் பீமம் பார்க்கிற, அண்ணா தர்மண்ணா, விதுரர் சித்தப்பாவை கண்கலங்குகிறார்கள் என்றால் எந்த அளவிலே அவர்கள் கொடிய வஞ்சனை திட்டம் தீட்டியிருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரிகிறதா? அன்றுதாள் புனல் துறையினில், அன்றுதாள் புனல் துறையினில் கழு நிறைத்து அரிய வஞ்சனை செய்தான். அன்றுதாள் புனல் துறையினில் கழு நிறைத்து அரிய வஞ்சனை செய்தான். குன்றுபோல் உயிர் வாழ்வனை, குன்றுபோல் உயிர் வாழ்வனை கோடும் தடல் கொளுத்தி வன்களை சூழ்ந்தான். குன்றுபோல் உயிர் வாழ்மனை கோடும் தழல் கொளுத்தி, ஒன்றுபோல் உயிர் வாழ்மனை கொடும் தழல் கொளுத்தி வன் கொலை சூழ்ந்தான். வென்று சூதினில் யாவையும் கவரவே, வென்று சூதினில் யாவையும் கவரவே விறகினால் அழைத்திட்டான் என்றுதான் நமக்கு அன்புடை துணைவனாய் இருந்தது இகலோனே. அண்ணா தர்மண்ணா, இந்த துரியோதனன் எப்பொழுதுதான் நம்மளோடு அன்போடு துணைவனாக இருந்திருக்கிறான். நம்மை எல்லாம் அவன் சகோதரனாக பார்க்கிறானா? அண்ணா தர்மண்ணா, அவன் எப்பொழுதுதான் நம்மளோடு பாசத்தோடு அன்போடு இருந்திருக்கிறான்? ஒருபொழுதும் இல்லையே அண்ணா, சொல்லுங்கள் பார்க்கலாம். அன்றுதாள் புனல் துறையினில் கழு நிறைத்து, அன்று ஆற்றிலே தழல் புனலிலே கழுவை நிறுத்தினான். கூர்மையான ஈட்டிகளை நட்டு வைத்தான், மரத்துக்கு நட்டு வைத்தான். அதிலே பாண்டவர்களும் கௌரவர்களுக்கும் ஓட வேண்டும். யார் முன்னமே ஓடி சென்று குதிக்கிறார்களோ அவர்களே வெற்றி பெற வேண்டும் என்று போட்டியும் வைத்தான். அண்ணா, நம்மெல்லாம் விளையாட்டாகத்தான் விளையாடிட்டு இருந்தோம். ஆனால் என்னை கொல்வதற்காக அந்த ஆற்றிலே நீரில் உள்ளே கூர்மையான ஈட்டிகளை நட்டு வைத்தான். அவனும் ஓடினான், நானும் ஓடினேன். ஆனால் நான் முன்னமே ஓட வேண்டும் என்று அவன் வஞ்சனையோடு பின்னாலே ஓடிட்டு இருக்கிற போல, வேகமா ஓடுற போலே ஓடினான். ஆனால் நான் முன்னமே முன்னாடி ஓட வேண்டும் என்று நினைத்தான். அதனாலே துரியோதனன் முன்னாடியே ஓடினால் வெற்றி பெறுவோம் என்று நினைத்து என்னை முன்னாடியே ஓடவிட்டான். நானும் ஓடிக்கொண்டிருந்தேன். எந்த கவுடு சூது இல்லாமல், மனதிலே வஞ்சனை இல்லாமல் அவன் அவ்வாறு ஒரு பொறாமையை செய்திருக்கிறானே, ஒரு புணர்ச்சியை செய்திருக்கிறானே, மனதிலே அவன் காழ்ப்புணர்ச்சியோடு இருக்கிறானே என்று நினைக்காமலே ஓடினேன். ஏனென்றால் நான் முன்னாடி ஓடி அந்த கூர்மையான ஈட்டினிலே குதித்து மாண்டு போய் விடுவேன் என்று நினைத்து திட்டம் தீட்டி இருந்தான். அந்த திட்டத்திலேயும் நான் தப்பித்தேன் அண்ணா. அது மாத்திரமா, கொடிய நஞ்சிகளை உறங்குகின்ற அறையிலே விட்டான். அதிலிருந்தும் நான் தப்பித்தேன் அண்ணா. அதன் பிறகு பார்த்தால் பிராமண கோடி என்கின்ற இடத்தில், அண்ணா தர்மண்ணா, அப்போது துரியோதனன் பிராமண கோடி என்கின்ற இடத்தினிலே என்னை அழைத்துச் சென்றான் விழாவை காண்பதற்காக. அப்பொழுது அவன் எனக்காக அறுசுவை உணவெல்லாம் ஊட்டிவிட்டான். நானோ நினைத்துக் கொண்டிருந்தேன், அண்ணா தர்மண்ணா, பீமனானவன் என் மீது இவ்வளவு பாசத்தோடு இருக்கிறானே, துரியோதனண்ணா, என் மீது உனக்கு இவ்வளவு பாசமா? எனக்காக நீ உணவெல்லாம் ஊட்டி விடுகிறாயே, அறுசுவை உணவையெல்லாம் ஊட்டி விடுகிறாயே. அவன் என் மீது பாசத்தோடு உணவைத்தான் பரிமாறிக்கொண்டு இருக்கிறான் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். மனதிலே அவனுக்கு எந்தவித வேஷமும் இல்லை என்று நினைத்திருந்தேன்.
தம்பி பீமா, இந்தா இதோ இருக்கிறது பாயாசம், குடியடா என்று சொன்னான். அண்ணா இதோ அதிரசம் இருக்கிறது, சாப்பிடுடா பீமா என்று சொல்லி கொடுத்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு அறுசுவை உணவையெல்லாம் எனக்கும் அவனை ஊட்டி கொண்டு இருந்தான். நான் நினைத்திருந்தேன், துரியோதனனுக்கு நம் மீது வஞ்சனை இல்லை, வஞ்சனை இல்லாமலே பாசத்தோடு இருக்கிறானே, இத்தனை நாள் நாம் துரியோதனனை புரிந்து கொள்ளவில்லை என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் அண்ணா, தர்மண்ணா. ஆனால் அப்பொழுது அவன் உணவிலே நஞ்சை கலந்து வைத்திருக்கிறான் என்று தெரியவில்லை அண்ணா. அவன் மனதிலே நஞ்சும் வைத்திருந்தான், வஞ்சமும் வைத்திருந்தான், உணவிலே நஞ்சியும் கலந்து வைத்து எனக்கு ஊட்டி விட்டிருந்தான். அப்படி அவன் துரியோதனன் ஊட்டிவிட்ட உணவானது என் உடலிலே நஞ்சானது உடலிலே கலந்தது, உதிரத்திலே கலந்தது. நானும் ஆண்டு போய்விட்டேன். தெரிந்தால், மற்றவருக்கெல்லாம் தெரிந்தால் தான் அகப்பட்டு விடுவோம் என்று நினைத்தான் துரியோதனன். அதனாலே என்னை கட்டுக்கொடியிலே கட்டினான், கங்கை ஆற்றிலே வீசினான். நானோ ஆற்றிலே போய் விழுந்து பாதாளலோகம் நாகலோகம் போய் சென்று திரும்பி வந்தேனே அண்ணா. நான் வராத ஒரு வார காலத்திற்கு அவனும் தேடிக்கொண்டிருந்தானே உங்களோடு, அவனும் என் மீது பாசத்தோடு இருக்கிறான், பீமனை காணவில்லையே என்று அரசர்களெல்லாம் ஆணையிட்டு அவரவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுதும் துரியோதனன் தேடிக்கொண்டுதானே இருந்தான். அதுவரை என்னைதான் அவன் கொல்ல சதி திட்டம் தீட்டி இருக்கிறான் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் அண்ணா. ஆனால் அண்ணா தர்மண்ணா, உங்களையும் என்னையும் என்னுடைய தம்பிமார்கள் அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், நம்மை பெற்றெடுத்த தாய் குந்தியையும் நினைத்தானே, அதையும் கொல்ல நினைத்தானே, நம்முடைய வம்சத்தையே கொல்ல நினைத்தானே துரியோதனன். வாழ்மனை கொடும் தழல் கொளுத்தி வன்கொலை சூழ்ந்தான். வாழ்மனை கொடும் தழல் கொளுத்தி வன்கொலை சூழ்ந்தான். அண்ணா தர்மண்ணா, அந்த வாரணாவதத்துக்கு நம்மை அனுப்பினான். அப்போது அங்கே காசி யாத்திரை சென்றோமே, அப்போது வாரணாவதத்தினிலே நமக்கெல்லாம் அந்த துரியோதனனே மேற்பார்வையிலே பாண்டவர்கள் செல்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நானே மாளிகை கட்டி, அவர்கள் தங்குவதற்கு நானே மாளிகை கட்டி தர வேண்டும் என்று சொன்னார். அப்போது அவன் மாளிகை கட்டி கொண்டிருந்தான். அது எப்படிப்பட்ட மாளிகை என்ன, எப்படிப்பட்ட மாளிகை கட்டியிருந்தான் நாம் தங்குவதற்கு? மெழுகினால் ஆலயம் அமைத்து, மெழுகினாலே அரக்காலே மாளிகை கட்டினார். நம்முடைய உங்களையும் என்னையும் அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், நம் பெற்றெடுத்த தாயான குந்தி தேவியும் அந்த அரக்கு மாளிகையிலே இருந்து கொளுத்தி விட வேண்டும். அப்படி அந்த அரக்கு மாளிகையிலே மாண்டு போனால் மாளிகையானது, அரக்கு மாளிகையானது எரிந்து அதிலே பஸ்பமானார்கள், பாண்டவர்கள் அழிந்து போனார்கள் என்று தன் மீது பழி வரக்கூடாது என்ற வஞ்சகத்தினாலே மாளிகை கட்டினார். அதையும் நேரம் பார்த்து நம்மை கொளுத்தி விட வேண்டும் என்று, அழித்து விட வேண்டும் என்று திட்டம் தீட்டி இருந்தான் துரியோதனன். அப்போது நம்முடைய விதுரர் சித்தப்பா தானே நமக்கு அதிலே இருந்து தப்பித்து வரக்கூடிய சூட்சமான வழியை, ஒரு சுரங்க பாதை அமைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுதும் நம்மை அழிப்பதற்கு தானே அவன் திட்டம் தீட்டி இருந்தான் துரியோதனன். அதிலிருந்து தப்பினோம் நாம் அனைவருமே. அத்தனை காலமும் நாமும் யாரிடமும் தெரியாமல் அங்கும் இங்கும் அலைந்து வாழ்ந்து கொண்டிருந்தோமே தர்மண்ணா. நம்முடைய விதியாலையா? இல்லை, துரியோதனன் செய்த சதியாலே தான் நாம் அலைந்து கொண்டிருந்தோம். அது மாத்திரமா, பாஞ்சால தேசத்தினிலே நாம் சுயவர போட்டியிலே கலந்து கொண்டு திரௌபதியும் திருமணம் செய்தோம். நாம் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து துரியோதனனும் படையெடுத்து வந்தானே. நம்முடைய வாழ்வை அவன் மனமானது ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன, அவன் எப்பொழுதுதான் நமக்கு அன்புடையவனாக, துணைவனாக, சகோதரனாக, ஒரு பங்காளியாக இல்லாமல் பகையாளியாகத்தானே இருந்தான் துரியோதனன். என்றுதான் நமக்கு அன்புடைத்த
துணைவனாயிருந்தான். சொல்ல அண்ணா, அவனுடைய அழைப்பை ஏற்று நாம் செல்ல வேண்டுமா? வேண்டாம். இப்பொழுதே சொல்லுங்கள், துரியோதனபால் படையெடுத்து அவனை கொன்று விடுகிறேன் என்று பீமனானவன் தர்மரை பார்த்து சொன்னான். அது மாத்திரமா, நாம் ராஜசூயாகம் நடத்தி இருக்கிறோம். வென்று சூதினில் யாவையும் கவரவே விறகினாள் அழைத்திட்டான். நாம் ராஜசூயாகம் நடத்தி பொன்பொருள் செல்வங்களை எல்லாம் வைத்திருக்கிறோம். அவனியாலும் 50 தேசத்து அரசர்கள் எல்லாம் நம்முடைய கட்டளையின் கீழ் அவர்கள் எல்லாம் அரசாண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை பொறுக்க முடியாத மனதிலே பொறாமை கொண்டிருக்கக்கூடிய துரியோதனன் என்ன செய்கிறான்? வென்று சூதனில் யாவையும் கவரவே விறகினாள் அழைத்திட்டான். அவன் மனசுல எவ்வளவு விரக்தியான புத்தி இருக்கிறது. அதனாலே நயவஞ்சகத்தோடு நம்மோடு போரிட்டு அவனால் வெல்ல முடியாது என்று நினைத்து சகுனியானவன் சதித்திட்டம் தீட்டி அனுப்பியிருக்கிறான் துரியோதனபால். அந்த நம்ம சூதாக வஞ்சனையினாக பொய் சூதாடி அதனாலே நம்முடைய ராஜசூயாகத்திலே பெற்ற செல்வங்களை எல்லாம், அனைத்தை செல்வங்களை எல்லாம் கவருவதற்காகவே திட்டம் தீட்டி இருக்கிறான். அவன் அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாம் மாளிகைக்கு காண்பதற்காக விருந்தினராக செல்ல வேண்டுமா? வேண்டாம் அண்ணா. இப்பொழுதே சொல்லுங்கள், அந்த துரியோதனன் எத்தனை கொடுமைகளை எல்லாம் செய்திருக்கிறார். நம்ம அழித்து விட வேண்டும் என்றே அவன் நினைத்துக் கொண்டுதானே இருக்கிறான் எப்பொழுதும். அதனாலே இப்பொழுதே நீங்கள் உத்தரவிட்டால் போதுமன்னா அந்த துரியோதனனை அழித்து கொண்டு விடுகிறேன் என்று சொன்னான் பீமன். தம்பி பீமா, பொருடா தம்பி, கோபம் வேண்டாம். கோபம் கொண்டால் அழிவுக்குத்தான் ஆரம்பம். பீமா, கோபத்தை பொறுத்துக்கொள், குறைக்க வேண்டும் கோபத்தை. பீமா, நீயும் எனக்கு ஒரு தம்பி. அர்ஜுனன், நகுலன், சகாதேவனும் எனக்கு தம்பி. நீங்கள் 4 மாத்திரம் எனக்கு தம்பி இல்லடா. கௌரவர்கள் துரியோதனன் 100 பேரும் எனக்கு தம்பியடா. உங்களைப் போல்தான் அவர்களும் எனக்கு. அப்படி இருக்க பீமா, உங்களை அடித்தால் என்ன, துரியோதனனை அடித்தால் என்ன, கொன்றால் என்ன, 2 ஒண்ணுதான்டா. எனக்கு நீங்களும் தம்பிமார்கள் தான். துரியோதனுடைய தம்பிமார்கள் கௌரவர்களும் எனக்கு தம்பிதான். நீங்கள் வேறு, அவர்கள் வேறு அல்ல. அனைவருக்கும் உத்தமனாக நான் தர்மனாக அண்ணனாக இருக்கிறேனடா. உங்களை எல்லாம் காக்க வேண்டியது என்னுடைய பொறுப்படா. உங்களை எல்லாம் நான் பகைமையாக பார்க்க கூடாதடா. அதனால் நீங்கள் வேறல்ல, அவர்கள் வேறல்ல. பொருள் பீமா, பொருடா, பார்த்து செய்யலாம் என்று பீமனுடைய கோபத்தை தர்மபுத்திரர் அடக்கினர்.